வெல்கம் டு நாகாவின் நல்ல சமையல். இது என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நீர் மோர் தான். என்கிட்ட புளிச்ச மோர் ஃப்ரிட்ஜில் இருந்தது. அதில் 1/4 டம்ளர் எடுத்துகிட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். கொத்தமல்லி அப்படியே பொடியாக அப்படியே நறுக்கி அதுக்குள்ளே போட்டேன். கருவேப்பிலையை நல்லா கையால் கசக்கி போட்டேன். ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெருங்காயம் நல்லது, ஏன்னா வாய்வு பிரியறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப நம்ம ஆதி காலத்துலேருந்தே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அதுவும் யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த மோர் குளிர்ச்சியானது அப்படிங்கிறதுனால வயிற்றுக்கு எதுவுமே செய்யாது. சில பேர் இதில் பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சி விடுறாங்க. அது என்ன தான் அந்த பச்சை மிளகாயை அதாவது அரைச்சி விட்டாலும் சில சமயம் அதை நம்ம தொண்டை எரியும், இல்லைன்னா அந்த வாயெல்லாம் எரியிற மாதிரியே இருக்கும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நான் வெறும் பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கண்ணுக்கும் குளிர்ச்சி, நம்முடைய கேசத்துக்கும் ரொம்ப நல்லது. கொத்தமல்லி கேட்கவே வேண்டாம், அதிக பலன்கள் கொண்டது. ஸோ அதனால தாங்க இது ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம், நம்ம உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ஒரு மருந்து, நம்ம இயற்கையான உணவை சாப்பிட்றோன்ற ஒரு திருப்தி. அதை விட ரொம்ப ரொம்ப சிம்பிள் செய்து சாப்பிட்றது. வீட்டில் இருக்கும்போது வெயில் நேரத்தில் இந்த 12 மணி வெயிலில் சாப்பிட்டோம்னா உண்மையிலே நல்ல உடலுக்கு நல்லதாக தான் இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் இதை எடுத்துகிட்டு கூட போங்க. அங்கேயும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் என்ன தான் ஏசி இருந்தாலும் நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கு நாக்கெல்லாம் வறண்டு போகும்போது இதை யூஸ் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், ரொம்பவே நல்லது. இது ஆரோக்கியமாகவும் எடுத்துக்கலாம், அமிர்தமாகவும் எடுத்துக்கலாங்க. உங்கள் இஷ்டம். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு கொடான கோடி நன்றி. இனிமேல் பண்ண போகிறேன் அப்படி சொல்கிறவங்களுக்கும் கொடான கோடி நன்றி. என்னுடைய மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், முயற்சி செய்து பாருங்கள். அது என்ன இது வருது, என்ன குறை நிறை இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.